கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடும்ப தகராறு மற்றும் தலைக்கேறிய போதை வெறியில் மனைவியே கணவனை வெட்டி கொலை செய்தது மட்டுமல்லாமல் அவரின் பிறப்புறுப்பை துண்டித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சம்பவத்தின் பின்னணிகளை குறித்து விளக்குகிறது இந்த கிரைம் தொகுப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பிச்சாண்டம்பாளையம் மணியக்காரர் வீதியை சேர்ந்தவர் தங்கராஜ். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அமுதா என்பவருக்கும் கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியருக்கு சூரியராஜ் என்ற மகனும் சுவாதி என்ற மகளும் உள்ளனர். அதன்படி ஏற்கனவே இருவருக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்த நிலையில் தினமும் குடித்துவிட்டு மதுபோதையில் வீட்டிற்கு வரும் தங்கராஜ் தனது மனைவி அமுதா, தாய் வசந்தி மற்றும் மகன் சூரியராஜ் ஆகியோரை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி கடுமையாக தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். வழக்கம் போல தங்கராஜ் குடித்துவிட்டு கடுமையான மதுபோதையில் வீட்டிற்கு வந்தபோது அவருக்கும் அமுதாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற அமுதா வீட்டில் படுத்திருந்த தனது கணவர் தங்கராஜை அரிவாளால் கழுத்தில் கொடூரமாக வெட்டியுள்ளார். மேலும் ஆத்திரமடங்காத அவர் தங்கராஜின் பிறப்புறுப்பையும் அறுத்து வீசியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தங்கராஜ் வீட்டில் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்களது உறவினர்கள் இது குறித்து கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தங்கராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை நடந்த அதே இடத்தில் கடுமையான மதுபோதையில் இருந்த அமுதாவை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர்.